ஸோ வாட்ஸ்அப் அண்ட் வெல்கம் பேக் டு Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான தீபாவளிக்கு ஒரு வேறு லெவலான ஃபோட்டோ எடிட்டிங்கை உங்களோட மொபைலில், அதுவும் பிக்சார்ட்டில் எப்படி ரொம்ப க்ரியேட்டிவாக ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ண போகிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ மூலிமா நீங்கள் டபுளாக கூட ஆகலாம். ஃபோட்டோக்குள்ளே சொல்கிறேன், ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணும்போது வேறு லெவலாக இருக்கும் ஃபோட்டோ. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது உங்கள் ஃபோட்டோ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை எப்படி எடிட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு எந்த இடத்துல எது பண்ணணும்னு சொல்லிட்டு புரியாமல் போயிடும். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே வரக்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட், இதிலெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஒன்று பண்ணுறேங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக வந்துடும். ஸோ மறக்காமல் இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஜிஎம் போட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, உங்கள்கிட்ட இருக்க பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை வந்து ஒரு 15. ஓகே, இப்போ டிக் பண்ணுறேங்க. ஓகே, சூப்பர். அகைன் டூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 5. ஓகே, டிக் பண்ணுறேங்க. அகெயின் டூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் டில்ட் ஷிஃப்ட்டுன்னு இருக்கும், டில்ட் ஷிஃப்ட்டுன்னு கரெக்டாக இந்த ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ கரெக்டாக இங்கே சென்டர் ஆஃப் சர்க்கிள் இருக்கா, இந்த சர்க்கிள், அந்த சர்க்கிளை கொண்டாந்து கீழே செட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக கீழே டவுனில் வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட அமௌண்ட் வந்து ஒரு 50 இருக்கும். ஸோ அதை கம்மி பண்ணி ஒரு 13. ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் மேலே மட்டும். ஓகே, இப்போ டிக் பண்ணுறேங்க. ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து 2 மாடல் இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரேஷ்மிகா இமேஜ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜோட லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ பர்சனை வந்து நான் கட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த இமேஜ் இதே இமேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஓகே, இப்போது நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வேறு ஒருத்தர் இமேஜ் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது கூட நிற்கிறதுக்கு வேறு ஒருத்தர் இமேஜ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜ் வந்து PNG ஃபார்மெட்டில், அதாவது 4Kல கட் பண்ணியிருக்கணும். கரெக்டாக எப்படி சொல்கிறதுனா இந்த ஃபோட்டோ மாதிரி. ஸோ இந்த ஃபோட்டோ மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. எப்படி உங்களுக்கு PNG ஃபார்மெட்டில் 4Kல கட் பண்ண தெரியலனா கவலைப்படாதீங்க, டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி ஒரு இமேஜை PNG ஃபார்மெட்டில் 4Kல எப்படி குவாலிட்டி கம்மியாகாமல் கட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது இந்த 2 இமேஜும் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஒரு இமேஜ் வந்து லெஃப்ட்டில் இருக்கிற மாதிரியும் இன்னொரு இமேஜ் வந்து ரைட்டில் இருக்கிற மாதிரி செட் பண்ண போகிறோம். ஓகே, நான் ஒரு இமேஜ் வந்து கரெக்டாக செட் பண்ணுறேன். ஓகே, 2வது இமேஜ் கரெக்டாக செட் பண்ணலாம். ஓகே, 2வது இமேஜ் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு லேயர் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் மூவ் டவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, ஒரு இமேஜ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும், இன்னொரு இமேஜ் வந்து பேக்கில் போயிடும். அதாவது ரேஷ்மிகா இமேஜ் வந்து பேக்கில் போயிடும், அந்த இன்னொரு பர்சனோட இமேஜ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ அப்போ தான் இந்த இமேஜ் பார்க்க ஒரு ரியலிஸ்டிக்கான லுக்கில் இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே, சூப்பர். கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, அகெயின் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஒரு PNG வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த PNG கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுறேங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிளெண்டு, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போது இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பேக்கில் போக வைக்க போகிறோம். லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா 3 வாட்டி மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா பேக்கில் போய்டும். ஏன்னா உங்களுக்கு 3 இமேஜ் வந்து பேக்கில் தாண்டி போகணும். ஸோ அதுக்காக 3 வாட்டி கொடுக்குறோம்.
கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ டிக் பண்ணுறேங்க. ஓகே சூப்பர். அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த இமேஜை பெருசாக்கிடுங்க. கரெக்டாக வந்து இமேஜ் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு சைடு மட்டும் வைங்க. கரெக்டாக ரைட் ஹேண்ட் சைடில் வைக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே சூப்பர். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூப்ளிகேட் அதை கிளிக் பண்ணுறேங்க. இப்போது அந்த லேயரை வந்து நம்ம 2ஆக டூப்ளிகேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃப்ளிப் ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃப்ளிப் ரொட்டேட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் தேர்டாக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டில் இருந்து லெஃப்ட்டில் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம இந்த சைடு செட் பண்ணிடலாம். இந்த சைடு ஒன்று இருந்தது, அதே வந்து டூப்ளிகேட் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். ஸோ 2 சைடு உங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்போ டிக் பண்ணுறேங்க. ஓகே சூப்பர். அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பிஎன்ஜி அதை ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த பிஎன்ஜி கரெக்டாக மேலே இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். ஓகே, அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இந்த இமேஜை கரெக்டாக வந்து இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருசாக்கலாம். ஓகே, அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த இமேஜை கொஞ்சமாக பெருசாக்கிடலாம். பெருசாக்கிட்டு கரெக்டாக மேலே இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். ஓகே சூப்பர். இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். ஓகே, இப்போ டிக் பண்ணுறேங்க. ஓகே சூப்பர். அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த பிஎன்ஜியை அதாவது ஹாப்பி தீபாவளின்னு இருக்க இந்த பிஎன்ஜியை கொஞ்சமாக பெருசாக்கிட்டு கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டிக் பண்ணுறேங்க. அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த ஷேடோ பிஎன்ஜியை ஸ்ட்ரெயிட் ஆக்கிட்டு கரெக்டாக பெருசாக்கிடுங்க. அந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி பெருசாக்கிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஓவர்லே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் எரேசரை கிளிக் பண்ணுறேங்க. இதில் ஹார்ட்னஸை மட்டும் கொஞ்சமாக கம்மி பண்ணிடலாம். ஓகே, இப்போது இமேஜுக்கு மேலாம் வந்து எரேஸ் பண்ணிடலாம். பேக்ரவுண்ட் அப்படியே இருக்கட்டும், இமேஜுக்கு மேலே மட்டும் எரேஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டிக் பண்ணுறேங்க. நான் வந்து அந்த பர்சனுக்கு மேலே இருக்க அந்த பிளாக்கை மட்டும் தான் எரேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்ரவுண்டில் நான் எரேஸ் பண்ணலை. ஸோ அப்படியே விட்டுட்டேன். ஓகே, இப்போ டிக் பண்ணுறேங்க. ஓகே சூப்பர். இது வந்து பிஃபோர் அந்த பிளாக் கலர் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது வந்து ஆஃப்டர் வந்து அந்த பிளாக் கலர் ஆட் பண்ணதுக்கப்புறம். ஓகே, இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூல்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை வந்து ஒரு 6, கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு 28. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாரிட்டி கிளிக் பண்ணிவிட்டு கிளாரிட்டி கொஞ்சமாக போதும், ரொம்ப வேண்டாம், ஒரு 10. இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஹைலைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹைலைட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஹைலைட்டை வந்து ஒரு 10. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு ஷேடோ வந்து ஒரு 30. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர்னு இருக்கா, டெம் அது வந்து கீழே லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 15. ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரேசர் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இன்வெர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இமேஜ் நல்லா ஜூம் பண்ணிடலாம். இதில் ப்ரஷ்ஷை வந்து ஒரு 50 இருக்கட்டும், ஒப்பாசிட்டி 100 இருக்கட்டும், ஹார்ட்னஸை 90 செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இமேஜ் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு
ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பர்சனோட ஸ்கின்னுக்கு மேலே மட்டும் இந்த மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பெயிண்ட் பண்ண ஸ்கின் வந்து ஒரே கலர் சேஞ்ச் ஆகும், அதாவது டார்க்காக வரும். எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி டார்க்காக ஒயிட் மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ அதான் நம்மளுக்கு வேணும். ஸோ ஸ்கின்னுக்கு மேலே மட்டும் பண்ணுங்கள், மற்ற எந்த இடத்துலையும் தேவையில்லை. எங்கெங்கெல்லாம் ஸ்கின் இருக்கோ ஸோ அந்த இடத்துலாம் பண்ணி விட்ருங்க. மற்ற இடத்துலாம் பண்ணிங்கன்னா எரேஸ் பண்ணிடலாம். அதாவது எப்படி சொல்கிறதுனா இப்போ இந்த இடத்துல பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துலேருந்து போயிடும். ஸோ உங்களுக்கு ஸ்கின்னுக்கு மேலே மட்டும் தான் தேவைப்படும், மற்ற எந்த இடத்துலையும் தேவைப்படாது. ஸோ கரெக்டாக வந்து கலர் பண்ணுங்கள். ஓகே, ஓவராலாக முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது பிஃபோர் வந்து இப்படி இருந்தது, ஸோ ஆஃப்டர் வந்து இப்படி இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வேறு எந்த இடத்துல வந்து கலர் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடம் மட்டும் ஒயிட் வந்துட்டு போகும். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து இந்த இடத்துல கொஞ்சமாக இருக்குது, ஸோ அதை எரேஸ் பண்ணிடலாம். கையும் சேர்த்து பண்ணிட்டேன், சாரி. அதே மாதிரி கீழே இந்த இடத்துலையும் வந்து ஒயிட்டாக இருந்தது, ஸோ அந்த இடத்த எரேஸ் பண்ணிவிட்டு டிக் பண்ணலாம். இது பிஃபோர் ஆஃப்டர். ஓகே, பக்கா வந்து அந்த இமேஜோட ஸ்கின்னுக்கு மேலே மட்டும் தான் அப்ளை ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் நம்மளுக்கு வேணும். இப்போது டிக் பண்ணுறங்க. இது பிஃபோர், அதாவது நம்ம அந்த கலரை வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஏன்னா ரெண்டு பேரோட ஸ்கின் கலரும் வேறு மாதிரி இருந்தது. ஸோ ரேஷ்மிகாவோட ஸ்கின் கலர் வந்து இன்னும் கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தது. மாடல் ஒரு ஸ்கின் கலர் வந்து அதோட கொஞ்சம் டார்க்காகவும் கொஞ்சம் ஸ்கின்னை வந்து ஏற்றி கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ 2 பேர் கலரையும் ஒன்றா ஆக்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். ஸோ 2 பேரோட ஸ்கின் கலரும் ஓவராலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அதான் நம்மளுக்கு வேணும். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறங்க. ஓகே, உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்சார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா, இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவில் எந்த விதமான செட்டிங்ஸும் பண்ணாதீங்க, எந்த வித சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ப்ரீசெட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பி இதே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டூல்ஸை டிக் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது பிக்சார்ட்டில் எடிட் பண்ண ஃபோட்டோவை எடுத்துக்கலாம். இதில் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். பூம், இது பிஃபோர் ரொம்ப முக்கிய கலர் கரெக்ஷனில் கம்மியாக இருந்தது. ஆஃப்டர் வந்து சும்மா இமேஜ் பார்க்க வேறு லெவலாக இருக்குது. நான் ஜூம் பண்ணுறேன், 2 பேரோட ஸ்கின் கலரையும் பாருங்களேன். இது பிஃபோர் ரொம்ப டல்லாக ரொம்ப மொக்கையாக இருந்தது. ஸோ ஆஃப்டர் வந்து 2 பேர் இமேஜ் பார்க்கவும் வேறு லெவலாக இருக்குது. ஸோ ஒரு நேச்சுரல் லுக்காகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் கலரை பாருங்கள். இது பிஃபோர் ஒரு மாதிரி லைட்டாக இருந்தது. ஆஃப்டர் வந்து எல்லா டோனும் சேர்ந்து ஒரு இமேஜுக்கு வேறு லெவலான எஃபெக்டை கொடுக்குது. ஸோ அந்த தீபாவளி டெக்ஸ்ட்டை பாருங்களேன், டெக்ஸ்ட்டு இது பிஃபோர் ஆஃப்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன்று பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ண தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணி இங்கே கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்பப்பெல்லாம் புது வீடியோ போடுறோமோ அப்பப்போ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும், மிஸ் பண்ண பார்க்கலாம். அண்டு என்னை எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு டவுட்னால மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் என்னை ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா அங்கே ஃபாலோ பண்ணுங்கள். லேட்டஸ்ட் அப்டேட்டில் நான் அங்கே தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD.